துணைவேந்தர்கள் மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக கோவைக்கு வந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ஹெலிகாப்டரில் உதகை வந்து இறங்கியுள்ளார். அது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர்கள் மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக கோவை வந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ஹெலிகாப்டரில் உதகை புறப்படுகிறார். அது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துணைவேந்தர்கள் மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் கோவை வந்த நிலையில் தற்போது உதகைக்கு ஹெலிகாப்டரில் பயணம் மேற்கொள்கிறார். இது பற்றிய அண்மை செய்திகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் கார்த்தி இணைக்கிறார். வணக்கம் கார்த்தி. தற்போது துணைவேந்தர்கள் மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக வந்த ஜெகதீப் தங்கர் உதகைக்கு புறப்பட இருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? ஜெயா, கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் 2 நாள் பயணமாக இன்று கோவை வந்தடைந்திருக்கிறார். கோவை சர்வதேச விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. விமான நிலையத்தில் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், கோவை காவல்துறை மேற்கு மண்டல தலைவர் செந்தில்குமார், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் துணை குடியரசுத் தலைவரை வரவேற்றிருக்கிறார்கள். இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல கோவையிலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் உதகை நோக்கி துணை குடியரசுத் தலைவர் புறப்பட்டிருக்கிறார். அங்கு நடைபெறக்கூடிய துணைவேந்தர்கள் மாநாட்டிலும் பங்கேற்க இருக்கிறார். இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளில் துணை குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் தனது பயணத்தை முடித்த பிறகு ஞாயிற்றுக்கிழமை காலை கோவைக்கு திரும்பக்கூடிய துணை குடியரசுத் தலைவர் கோவையில் நடைபெறக்கூடிய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கருத்தரங்கில் பங்கேற்கிறார். இந்த கருத்தரங்கு வேளாண்மை மற்றும் கல்வித்துறையில் முக்கிய விவாதங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த துணை குடியரசுத் தலைவருடைய கோவை வருகையொட்டி கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜெயா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கார்த்தி.